காவிரி உயர்மட்ட குழு டெல்டா மாவட்டங்களில் ஆய்வு நடத்தியிருக்கும் நிலையில் விவசாயிகள் தங்களின் எதிர்பார்ப்பையும் கோரிக்கையையும் முன்வைத்துள்ளனர். உச்சநீதிமன்றம் பல முறை சொல்லியும் கர்நாடக அரசு தண்ணீர் தர மறுத்துவிட்டது. இந்த சூழ்நிலையில் இந்த குழு கொடுக்கின்ற அறிக்கையை வைத்து நிச்சயமாக எங்களுக்கு தண்ணீர் கிடைக்குமா என்ற ஒரு அவல நிலைக்குத்தான் தள்ளப்பட்டிருக்கின்றோம். நாகை மாவட்ட விவசாயிகளை, கடகோடி விவசாயிகளை, டெல்டா மாவட்ட விவசாயிகளை நிச்சயமாக இந்த குழு காவந்து செய்யுமா என்பது 18ஆம் தேதி உச்சநீதிமன்றம் அளிக்கக்கூடிய அந்த உத்தரவில் தான் வாழ்வா சால்வா என்கின்ற ஒரு சூழ்நிலை இருக்கின்றது. நிச்சயமாக இந்த உயர்மட்டுக்கு வந்ததன் அடிப்படையிலே எங்களுக்கு நியாயம் கிடைக்கும் என்று எதிர்பார்க்கிறோம். மத்திய அரசும் அதற்கு ஏற்ப உச்சநீதிமன்றத்திற்கு மேலும் சரியான தகவல்களை கொடுத்து மேலாண்மை வாரியத்தை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும். தமிழகத்துடைய காவிரி டெல்டா விவசாயத்தை காப்பாற்ற வேண்டும் கேட்டுக்கொள்கின்றோம். விவசாயம் முழுமையாக பாதிக்கப்பட்டு விட்டது. எங்களுடைய வாழ்வாதாரம் இன்றைய தினம் சாப்பிடுவதற்கு கூட வழி இல்லாத நிலைமை ஏற்பட்டிருக்கிறது. எனவே உடனடியாக கருணை உணர்வோடு இந்த குழு பரிசீலனை செய்து கர்நாடக அரசிடமிருந்து நடுவர் மன்ற தீர்ப்பு அடிப்படையிலே தண்ணீரை பெற்றுத்தர வேண்டும். அதேபோல மேலாண்மை குழு அமைச்சு தொடர்ச்சியாக நமக்கு இதற்கு ஒரு வழிகாட்டுவதற்கான ஏற்பாடு இந்த அரசு செய்ய வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறோம். இதுவரையிலும் தண்ணீர் பாசனம் மழையும் இல்லை, சாகுபடி எல்லாம் விரைச்சது பாதியில் நிற்குது. இதோட என்ன யதார்த்தம்னாக்க இதை நம்பித்தான் நாங்கள் வாழ்க்கை நடத்துறோம். எங்களுக்கு வேற சாகுபடி இதர பல பயிர் கிடையாது. இந்த பகுதியில் நம் மரியாதைக்குரிய நடுவர் மன்ற குழு மத்திய அரசிடம் தலையிட்டு இந்த காவிரி ஆற்றுல நடுவர் மன்ற தீர்ப்பின்படி 100 TMC தண்ணீரை பெற்றுத்தரணும். காவிரி ஒழுங்காற்று குழுவும் மேலாண்மை வாரியமும் உடனடியாக அமைக்க இந்த குழு நடவடிக்கை எடுக்கணும் சொல்லி விவசாயிகள் சார்பில் பணிவோடு வேண்டுகிறேன்.